ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லர்ஸ் சேனலில் ஒரு பூனம் சாரியில் அம்பர்லா கவுன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றதுக்கு கட் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சாரியில் அம்பர்லா கவுன் கட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு சாரியில் தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ரெண்டாக மடிக்கிறேன். பார்த்துக்கோங்க. ரெண்டாக மடிச்சுட்டு இப்போ நாலாக போடும். இப்படி இருக்குது இல்லைங்களா சாரி? இப்போ ரெண்டாக மடிச்சிருக்கும்போது இப்படி இருக்குது. கரெக்டாக இந்த இடத்தையெல்லாம் நேர் பண்ணி விட்டுக்கணும். எங்கேயும் மேலே கீழே இல்லாமல் கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டு மடிப்பு இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, இந்த பகுதியை எடுத்து, இந்த லாஸ்ட்டில் இருக்கிற பகுதியை எடுத்து அந்த லாஸ்ட்டுக்கு, இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போகணும். கொண்டு போய் ஒரே நேராக வச்சு எடுத்துக்கோங்க. சிந்தட்டிக் சாரின்றதுனால கொஞ்சம் வலுவலுன்னு தான் இருக்கும், சிரமமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணிங்கன்னா அழகாக கரெக்டாக கொண்டு போயிடலாம். ரொம்ப ஃபுல்லாக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிங்கன்னா கஷ்டம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போங்க, கரெக்டாக பண்ணிடலாம். நம்ம சிந்தட்டிக் சாரியில் தைக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு பயந்துட்டு இருக்க வேண்டாம், ஈஸி தான். இப்போ பாருங்கள், இங்கே போட்டுட்டேன். நான் அப்படியே ஒவ்வொரு இடமா கொண்டு வரேன். இப்போ நாலாக மடித்து அழகாக ஒரே நேராக நம்ம போட்டுட்டோம். நாலாக மடித்து போட்டு ரெண்டாக மடித்து போட்டு கிராஸாக மடித்து போட்டிருக்கோம். இந்த பகுதியோட நுனி எடுத்துகிட்டு போய் அந்த பகுதியில் போட்டிருக்கோம். இப்போது சாரி எப்படி இருக்குது மடிப்பு பார்த்துக்கோங்க. ரெண்டாக மடித்து நேராக இருந்தது, இந்த நுனி கொண்டு போய் அங்கே போட்டிருக்கேன். கிராஸாக முக்கோணமாக மடித்து போட்டிருக்கோம். இந்த முக்கோணமாக மடித்து போட்டதில் ஃபஸ்ட்டு இவங்களோட இடுப்பு சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த கார்னரில் இடுப்பு சுற்றளவை நம்ம மார்க் பண்ணிக்கணும். இவங்களோட இடுப்பு சுற்றளவு வந்து 33. நீங்கள் 4 இது பண்ணீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரும்னா 8.25 வரும். 8.25 வரணும். இந்த இடத்துல வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறோம். கரெக்டாக கிராஸாக இருக்கிற இடம் பார்த்து கரெக்டாக 8.25 வர மாதிரி கோடு போட்டுக்கோங்க. சிந்தட்டிக் துணிக்கு அது கோடு போட்டால் கூட உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. 8.25 வர மாதிரி 8 வர மாதிரி போட்டிருக்கேன் நான். இருங்க, இது மேலே நான் லைனிங் கிளாத்தை வச்சு அப்புறமா இன்னொன்று கட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இது வந்து 8.25 வச்சுருக்கோம். இதில் இந்த நடுப்பகுதியிலிருந்து ஒரு 1/4 இன்ச், ஒரு அரை 3/4 இன்ச்சு கொஞ்சம் கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இது இப்படியே நேராக வெட்டக்கூடாது எப்போவுமே. இது வந்து ட்ரெஸ்ஸு நல்லா நீட்டாக வரணும்னு சொன்னால் இது லைட்டான ஒரு வளைவு வளைச்சி தான் இதை கட் பண்ணணும். இதை எல்லாருமே கவனத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சின்ன சின்ன சீக்ரெட்ஸ் எல்லாம் எல்லோரும் சொல்லித்தர மாட்டாங்க. நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த மாதிரி இந்த இடத்துல பெண்டு வரணும், இந்த இடுப்பு பகுதியில். சரிங்களா? இப்போ இவங்களோட உயரம் வந்து 29. ஸ்கர்ட்னோட உயரம் வந்துட்டு 29. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 29க்கு இங்கே கொண்டு வரணும். கொண்டு வந்து இங்கே மார்க் பண்ணிடுறீங்க. 29 இங்கே ஒரு 29க்கு மார்க் பண்ணியாச்சு. இந்த மார்க் பண்ணின இடத்துலேருந்து 29 கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி அந்த மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு மார்க் கொடுத்துக்கோங்க 29க்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கேயும் கீழே மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து தான் கொண்டு வரணும். இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்படியே இந்த ரவுண்டை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் 29 அங்கே இருக்குது. 29 வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து கொஞ்சம் கொண்டு வாங்க. இங்கே மேலே இடுப்பு பகுதியில் டேப் கரெக்டாக இருக்கணும். இங்கே 29 வரணும். இப்போது இடுப்பு பகுதியில் டேப் கரெக்டாக இருக்கணும். இங்கே 29 வரணும். இதை அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அங்கங்கே நம்ம புள்ளியாக வச்சுருக்கோம். இந்த ரவுண்டை நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க.
ஓகேங்களா? இதை நம்ம வந்துட்டு கட் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நடுவில் குண்டூசி கூட குத்தி வச்சுக்கோங்க, நகராமல் இருக்கும். இப்போ நான் இந்த ரவுண்டு வளைவை கட் பண்ணுறேன். எல்லோரும் கவனமாக பாருங்கள். மேலே இடுப்பு பகுதியும் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கட்டு, இதுதான் நடுவில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த ஸ்கர்ட்டு பாருங்க, ஸ்கர்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, வெட்டி ரெடியாகி வந்துருச்சு. பாருங்க எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது ஸ்கர்ட்டு. அடுத்தது டாப்பு. டாப்புக்கு வந்துட்டு அதே 38, சுற்றளவு 38, உயரம் 14, அந்த அளவு இருக்கிற இது வேணும் நமக்கு துணி. ஏன் இந்த துணியை இதையே போட்டு கட் பண்ணுறேன்னா, அவங்க குட்டி பாப்பாவுக்கு இதுலேயே ஒரு ஃப்ராக் கேட்டிருக்காங்க. நம்ம இந்த துணியை வேஸ்ட் பண்ணாமல் கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த பாப்பாவுக்கும் ஸ்டிச் பண்ண கரெக்டாக இருக்கும். அதனால தான் இதுலேயே கட் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த மீதி இருக்கிற துணியில் கூட நம்ம கட் பண்ணலாம். பத்தி 4 வரும். இப்போ இந்த பகுதி கட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே இருந்துச்சுன்னா நமக்கு வலுவலுன்னு நேராக பண்ணிகிட்டே இருக்கணும் அடிக்கடி. அதனால் கட் பண்ணி எடுத்துட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் தேவையில்லாததையெல்லாம் எடுத்து இந்த பக்கம் வச்சிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம 2ஆக மடித்து போட்டு இதையும் 2ஆகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி ஃப்ராக் தைக்கணும், அதனால தான் நான் இந்த அளவுக்கு இதில் கரெக்டாக கச்சிதமாக மடித்து போட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இது ஒரு தட்டு கரெக்டாக நேராக வச்சுக்கிறோம். இது இருக்கட்டும். நான் இதுக்கான லைனிங்கை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லைனிங் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு தட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். இருக்கிற துணியை எடுத்து இப்படி வி ஷேப்பில் அந்த முனையில் முக்கோணமாக வரணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த கார்னர் வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்படி போடுங்க. இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் இந்த வி ஷேப் வந்துடும். மீதி இருக்கிறது இருக்கட்டும். நான் உங்களுக்கு ஒரு தட்டு தான் கட் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நம்மளுக்கு இந்த ட்ரெஸ்க்கு 2 தட்டு வேணும். இந்த ட்ரெஸ்க்கு வந்து நம்ம ஃபுல்லாக அது ட்ரெஸ் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கே லைனிங் கொடுக்கும்போது தான் நல்லா அழகாக ஃப்ரீயாக இருக்கும், ட்ரெஸ் அழகாக இருக்கும். அதுக்காக 2 இது கொடுக்கணும். நம்ம இடுப்பு வந்து 33 சொல்லியிருந்தேன், 8 இன்ச் வைக்கலாம். 8க்கு கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. இழுத்து தைக்கும்போது இந்த துணி இழுத்து கொடுக்கும், அதனால் வைக்கிறேன். வேணும்னா கூட நம்ம மறுபடியும் கூட அகலம் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல ஒரு இன்ச்சு குறைவா நடுவில் இது பண்ணி இப்படி ஒரு வளைவு கொடுக்கணும். 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு அந்த மாதிரி இங்கே பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கணும். ஏன்னா நான் அதில் மார்க் பண்ணினது சரியாக தெரியலை, அதனால் உங்களுக்கு இதில் ஒரு தடவை காமிக்கிறேன். 29 இன்ச்சு உயரம். அப்போது இந்த உள்ளே இருக்கிற லைனிங்கும் 29 இருந்துச்சுன்னா கீழே வெளியில் வரைக்கும் வரும். அதனால் இது வந்து 27 இருந்தால் போதும். லைனிங் கிளாத்து 27 இருந்தால் போதும். நான் 27ல் ஒரு மார்க் பண்ணுறேன். ஏன்னா ட்ரெஸ்ஸோட அளவே லைனிங் கிளாத்தும் இருந்துச்சுன்னா கீழே இழுத்துட்டு வரும். அதனால் இப்போ நம்ம அதே மாதிரி 27 இன்ச்சில் மார்க் பண்ணிக்குவோம். கொஞ்சம் துணி பத்தாமல் இருக்குது லைனிங் கிளாத்தில், நம்ம அதுக்கு வந்துட்டு ஜாயின் போட்டுக்கலாம் அந்த லைனிங் கிளாத்துக்கு.
சரிங்களா? இது வரைக்கும் தான் கரெக்டாக இருக்குது. அந்த கார்னரில் கொஞ்சம் போதாமல் இருக்குது. நம்ம அதுக்கு வந்துட்டு ஜாயின் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பண்ண அகலமாக இருக்கிற லைனிங் கிளாத்தாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். இது பண்ண கம்மியாக இருக்கிற லைனிங் கிளாத்துங்கிறதுனால ஜாயின் போட வேண்டி வரும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எப்படி ஜாயின் போடணும்னு. இந்த இடத்துல ஜாயின் போட்டோன்னா இப்படியே ரவுண்டாக கொண்டு போய் அதையே சேர்த்துடலாம். 27க்கு இன்னொரு வாட்டி நான் அந்த ஜாயிண்ட்டையும் போட்டு மார்க் பண்ணி காமிக்கவா? இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். வேறு துணி போட்டுக்கிறேன் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு, அதனால் இதை கட் பண்ணிக்கிறேன். மேலே நான் கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு தடவை பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் போதும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். பாருங்கள், இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு இது இருக்கா, இதுக்கு இதுதான் பத்தலை. இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம கொஞ்சமாக ஜாயின் கொடுத்து போட்டோம்னா இது அளவு போதும். இதே மாதிரி நான் இன்னொரு தட்டு கட் பண்ணிடுவேன். இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு தட்டு மட்டும் கட் பண்ணி காமிச்சிருக்கிறேன். அடுத்தது இப்போது ட்ரெஸ்ஸனோட முன்னாடி தட்டும் பின்னாடி தட்டும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஒரு 2 ட்ரெஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம துணிகளை எப்படி கரெக்டாக போட்டு வெட்டி இது பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்குவீங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் போட்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஒன்றில் ஒன்று தான் 10, இன்னொன்று 10 அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். நம்ம 10 இன்ச்சு அகலம் சுற்றளவு உங்களுக்கு 38, 8 1 10, 10 வச்சுக்கிறேன். வச்சு இப்போது இந்த துணி மேலே அழகாக அதைய அப்படியே போடணும். போட்டுட்டு இங்கே கீழே கொஞ்சம் நம்ம இறக்கி விட்டுக்கலாம். ஏன்னா இது பூனம் கிளாத்துங்கிறதுனால அக்யூரேட்டாக அவ்வளோ கரெக்டாக வெட்ட வேண்டாம். ஒரு 1/2 இன்ச் கீழே இருக்கட்டும். வேண்டான்னா கூட அப்புறமா கட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து நம்ம 14 இன்ச்சு மேலே வச்சுக்குவோம். மேலே வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் வந்து 14, 7 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. 2ஆம் மடித்தா ஷோல்டரை 14 வரும். இந்த ஷோல்டர்னோட அகலம் இங்கேயும் 3 இன்ச்சு. சரிங்களா? முன்னாடி கழுத்து 4.5. இதுக்கு ரவுண்ட் கழுத்து தான் வைக்க போகிறோம். வேறு டிசைன் வேண்டாம். சிந்தட்டிக்ங்கிறதுனால வேறு டிசைன்லாம் அவ்வளவா நல்லா இருக்காது. வலுவலுன்னு சரியாக வராது. ஈஸியாக தைக்கிறதுக்கு சிந்தட்டிக் தான் நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு பாக்ஸ் போட்டு இந்த ரவுண்டை வந்து நீங்கள் இங்கே வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரவுண்ட் கழுத்து சொன்னேன். ரவுண்ட் கழுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு 8.5 இன்ச்சு அவங்களோட ஒன்பது இன்ச்சு 38 இன்ச்சு. அப்புறம் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இடுப்பு சுற்றளவு 33, அப்போது 8.5, தையலுக்கு 1.5. சரிங்களா? இப்போ வந்து இது தையலுக்கு இது. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கத்திரிக்கோலை திருப்புங்க, துணியை திருப்பாதீங்க, கரெக்டாக வராது. இப்போ நம்ம ஒரு தட்டு கட் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம அடுத்த தட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது இருக்கட்டும். இங்கே
வேண்டாம். இதை வச்சே நம்ம அடுத்தது மார்க் பண்ணிக்கிறோம். ஈஸியாக இருக்கும். அதுக்காக இது மேலே மடக்கி போடுங்க. நான் சொன்ன மாதிரி கீழே இதெல்லாம் கொஞ்சம் நேராக வெட்டி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தை புனையாக இருக்குது, கரெக்டாக வெட்டி எடுத்துக்கலாம். சேனலை பார்க்குறீங்க, வீடியோஸும் பார்க்குறீங்க, எனக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற எனக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கறதுக்கும் எனக்கு வசதியாக இருக்கும். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பார்க்குற எல்லோரும் நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னான்னு கூட நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன். அதுக்காக இப்போ இதை வச்சே நம்ம அடுத்த தட்டையும் மார்க் பண்ணிடலாம். கை, ஷோல்டர், நெக் டிசைன் வந்து 1 இன்ச் கீழே வேணும் பின்னாடி. அப்புறம் இங்கே இடுப்பு பகுதி இதோடு இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். நம்ம இதை வச்சு மார்க் பண்ணால் ரொம்ப ஈஸி. இதை வச்சு இப்படியே ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. பேக் தட்டு ரெடி. கையை கட் பண்ணிடலாங்க. அவ்வளோதான். பேக் கட்டும் ரெடி. இன்னும் மீதி இருக்கிற துணியில் நம்ம கையை கட் பண்ணிடுவோம். இது லைனிங் கிளாத்துக்கு தேவையானது எடுத்து வச்சுக்கிறேன். இதெல்லாம் வேஸ்ட்டு. இதில் கை வந்து சும்மா சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருந்தால் போதும், 6 இன்ச்சுக்கு அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்க்கு எதுவும் பஃப்போ வேறு எதுவுமே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சாதாரணமான ஒரு ஷார்ட் ஹேண்ட் இருந்தால் போதும். நம்ம அந்த அளவுக்கு மட்டும் இதை கட் பண்ணிக்கலாம். இதுவே போதும். 5.5 இன்ச்சு தான் கையினோட உயரம், அதனால் இதுவே போதும். ஓகேங்களா? இதை வச்சுட்டு 2ஆக மடிக்கிறோம். அவங்களுக்கு 8 இன்ச்சு தான் கையினோட அகலம், 8 இன்ச்சு தான். இது 8.5 இருக்கட்டும். 6 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம். கையினோட அளவு 6 இன்ச்சு. 1 இன்ச்சு மடக்கி கொடுக்கறதுக்காக 1 இன்ச்சு சேர்த்துக்கலாம். நம்ம இப்படி வெட்டி எடுத்தால் தான் இன்னொரு ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு தைக்க முடியும். நம்ம பிடிச்சி பெரிய துணியிலேயே எல்லாத்தையும் கட் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இன்னொரு ட்ரெஸ்ஸு குழந்தைக்கு கண்டிப்பாக கட் பண்ண முடியாது. அதனால் எல்லோரும் கவனமாக கரெக்டாக துணி இருக்கிறத பொறுத்து கட் பண்ணவும் கற்றுக்கோங்க. இப்போ 3 இன்ச் குறைச்சி கையை நான் கட் பண்ணுறேன். முன்கை பின் கையெல்லாம் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது கேன்வாஸ் வச்சு தான் இதையும் கழுத்து க்ளோஸ் பண்ண போகிறேன். எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அம்பர்லா ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்றது புரியலைன்னா என்கிட்ட கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. நான் இதில் வந்து கீழே ஓரத்தில் வந்து ஜிக்ஜாக் மிஷின் வச்சு அந்த உருட்டி கொடுத்து வளையமாக ஸ்டிச் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அதனால் அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லோரும் தவறாமல் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. அவ்வளோதான்.